தமிழ்நாட்டோட இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சட்டமன்ற கொறடான்னு சொல்லிட்டு யாரை நியமனம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபரிநாதன் சொல்லி ஒரு பையனை என் பேர் சபரி தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கொறடாவாக மாற்றிருக்கிறாரு. தாவேகா கட்சியினுடைய சட்டமன்ற கொறடா. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொறடாவுக்கு தான் இருக்குது. அதனப்பா அது கொறடான்னு சொல்லி கேட்டோம்னா, கொறடா அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு வச்சிருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் மற்ற அனைவருமே அதை கட்டுப்பட்டு நடந்து போகணும். இல்லைன்னா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வந்து அனைத்து பவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொறடாவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு லீடர்னு கூட வச்சுக்கலாமே. இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாள் சிஎம்னா, நல்லா படிக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மதிப்பு கிடையாது. அந்த கிளாஸ் லீடராக அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பான் பாருங்க ஒரு பையன். பேசாதடா உட்காடுறான்னா மற்ற எவனும் பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொறடா. அந்த கொறடாவை வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. முன்னே அந்த விஜய் அண்ணாவுடைய ரொம்ப நம்பிக்கையான அந்த சபரிநாதனோட பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் முதல் நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய திருப்பு. அன்னைக்கு அவர் விஜய் அவர்கள் மொத படம் நடித்த பிறந்து இன்னைக்கு அவர் கோட்டைக்கு வந்த வரைக்கும் இத்தனை நாளாக விஜய் அவர்களுக்கு கார் ஓட்டுநராக இருந்த ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான். வேறு டிரைவர்லாம் அவர் எதுவும் மாற்றவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப பர்சனலான ஒரு நம்பிக்கையான ஒரு நபர், அனைத்துமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதனோட அப்பா. அதே மாதிரி தன்னுடைய கார் டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்த விஜய்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சபரிநாதனுக்கு சீட்டு கொடுத்தப்ப எல்லாருமே உயின்னு சொல்லி தாவேக்காவுடைய ஐடி விங்லாம் விட்டு ஆட்டுனாங்க. இவரை மாதிரி யாரும் கிடையாது, இவரை மாதிரி யாரும் கிடையாது. டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்த விஜய் வாழ்க, டிரைவர் மகனுக்கு சீட்டு கொடுத்த தாவேக்கா தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெருமையாக பேசினாங்க. அப்படி பெருமையாக பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அந்த பையன் ஜெயிச்சு வந்துட்டான். ஜெயிச்சு அந்த வாட்டி அந்த பையனுக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க. அந்த பதவிக்கு வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான், கொறடாவாக மாறி இருக்கிறாரு. இது வந்து மிக முக்கியமான பதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கொறடா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பவர்ன்ட்டு. இதை ஒரு பதவி இருக்கும்போது கூட விஜய் அவர்களோட ஃபோட்டோ வச்சுக்கிட்ட கையெழுத்து போடும்போது போடலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் கையெழுத்துலாம் போட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு நம்ம அவர் செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம ஒரு கைமாறு செய்கிறோம்னா எப்படி செய்யலாம். இது வந்து நான் சொல்லக்கூடிய கருத்து. எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் நான் சொன்ன கருத்து நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கிறாருங்க, அவருக்கு நான் பதிலை கைமாறு பண்ணணும்னா என்னங்க பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு கார் இருக்குது, எனக்கு கார் டிரைவர் இருக்கிறாரு, அவர் என் கூட ஒரு 20 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு. அப்படிங்கும் பொழுது என் டிரைவருக்கு நான் என்ன பண்ணலாம், இத்தனை நாள் நான் அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருப்பேன். அது வந்து அவர் செஞ்ச பணிக்கான சம்பளம். ஓகேங்களா? மித்தபடி அவர் மேலே எனக்கு அளவு கூட நண்பர் இருக்கு, 20 ஆண்டுகால நண்பர் அப்படின்னா அவர் மேலே நான் ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவர் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், அவர் மேலே நான் ரொம்ப ஒரு மதிப்பு வச்சிருக்கிறேன். அவருக்கு ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவருக்கு வீடு இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் 20 வருஷமாக என் கூட வேலை செஞ்சு அவர் வீடு கூட இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா அது எனக்கு தான் அவமானம். அவர் வீடு வாங்கி செட்டில் ஆகிருக்கணும் இந்நேரத்துக்கு. 20 வருஷமாக ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட இருக்கிறாரு. விஜய் அண்ணா மாதிரி ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் பின்னாடி வந்து ஒருத்தர் கூட டிரைவராக ட்ராவல் பண்ணுறாருன்னா ஒரு சொந்த வீடாச்சும் வச்சுருந்துருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் வீடு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், சபரிநாதன் இருக்கிறான்னா சபரிநாதன் என்ன பண்ணியிருக்கலாம், அவன் எந்த தொழில் ஆர்வமாக இருக்கிறானோ அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடுத்துருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு டெண்டர் எடுத்து கொடுத்துருக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். மாதம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். இல்லை அந்த பையனுக்கு படிப்பு எதுவும் வரல அப்படின்னா அந்த பையனுக்கு எதில் ஆர்வமாக இருக்குதோ அந்த துறை சார்ந்த ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு உயரிய பதவி வாங்கி கொடுத்துருக்கலாம் ரெக்கமெண்டேஷனில். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு அவன் ரொம்ப நம்பிக்கையானாலுங்க, அவன் ரொம்ப விசுவாசமானால அதனால அவங்க பையனை கூப்பிட்டு வந்து உங்கள் தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகிறேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்ன கேட்டார். அதே மாதிரி அவர் கேட்ட இன்னொரு கருத்து என்னன்னு சொல்லிட்டோம்னா, எல்லாருக்குமே தான் கார் ஓட்டுநர் இருக்கிறாங்க. கருணாநிதி இந்த மாதிரி பண்ணலையே, ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணலையே, ஜெயலலிதா இந்த மாதிரி பண்ணலையே, எடப்பாடி பண்ணலையே, ஓபிஎஸ் பண்ணலையே, இவர் மட்டும் ஏன் பண்ணுறாருன்னா விஜய் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பினாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர்களுடைய அப்பா. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கிறனால தான் கொறடாவாக மாற்றிருக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் தானே, அப்படி கூட இருக்கலாமோ அப்படியே நம்மளே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையான கருத்து என்ன, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கும் சபரிநாதன் அவங்க அப்பாவுக்கும் சபரிநாதனுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாது.